அமெரிக்காவின் அண்டை நாடாக டென்மார்க் உள்ளது. டென்மார்க்கின் ஒரு பகுதியாக உள்ள கிரீன்லாண்டை அமெரிக்காவுடன் இணைக்க டொனால்டு டிரம்ப் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார். கிரீன்லாந்தில் இன்று நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் டொனால்டு டிரம்ப் கடும் வார்னிங் கொடுத்திருக்கிறார். இதனால் கிரீன்லாந்து மீது அமெரிக்கா நேரடி போருக்கு தயாராகி வருகிறது என கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த போர் நடக்கும் பட்சத்தில் நேட்டோ நாடுகள் அமெரிக்காவை தாக்கும் என்பதால் கடும் பதற்றம் உருவாகியுள்ளது. கிரீன்லாந்து டென்மார்க்கின் ஒரு பகுதியாக உள்ள சுயாட்சி பிரதேசம். இதனை ஆங்கிலத்தில் ஆட்டோனமஸ் டெரிட்டரி என கூறுவார்கள். டென்மார்க் நாட்டில் உள்ள கிரீன்லாந்து சுயாட்சி அதிகாரம் கொண்டது. கிரீன்லாந்துக்கு என்று தனி பிரதமர் இருப்பார். இதில் டென்மார்க்கால் தலையிட முடியாது. மாறாக பொருளாதாரம் சார்ந்த வகையில் கிரீன்லாந்துக்கு டென்மார்க் உதவி செய்து வருவதும், கிரீன்லாந்து தனி நாடாக இன்றி டென்மார்க்கின் ஒரு பகுதியாக இன்றளவு இருப்பதையும் தான் அது குறிக்கிறது. டென்மார்க்கின் ஒரு பகுதியாக இருக்கும் கிரீன்லாந்தை கைப்பற்றப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். டென்மார்க், கிரீன்லாந்து ஆகியவற்றுடன் அமெரிக்கா எல்லைகளை பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனாலும் கிரீன்லாந்தை கைப்பற்றுவதில் அமெரிக்கா உறுதியாக உள்ளது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து இப்போது வரை கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்றும் எனவும், கிரீன்லாந்து மக்கள் அமெரிக்காவுடன் இணைய விரும்புவதாகவும் டிரம்ப் கூறி வருகிறார். சமீபத்தில் டொனால்டு டிரம்ப் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழுவில் பேசினார். அப்போது அவர், கிரீன்லாந்து மக்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறேன். கிரீன்லாந்து மக்களின் நல்ல எதிர்காலத்துக்கு நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களை பணக்காரர்களாக மாற்றப் போகிறோம். கிரீன்லாந்து எங்களுடன் இணைய வேண்டும். அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து வேண்டும். அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு மட்டுமின்றி சர்வதேச பாதுகாப்புக்கும் கிரீன்லாந்து எங்களுக்கு தேவைப்படுகிறது. நிச்சயம் கிரீன்லாந்தை நாங்கள் பெறுவோம் என உறுதி கொடுத்திருக்கிறார். இதற்கிடையேதான் டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் கிரீன்லாந்துக்கு புதிய மிரட்டலை விடுத்திருக்கிறார். அதில் டொனால்டு டிரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் உரையாற்றிய போது ஒன்றை உறுதியாக கூறியிருந்தேன். கிரீன்லாந்து மக்களின் எதிர்காலத்துக்காக முழு ஆதரவையும் வழங்குவதாக தெரிவித்திருந்தேன். 2ஆம் உலகப் போரிலிருந்து கிரீன்லாந்தை பாதுகாப்பாக வைத்திருப்பது போல இனியும் அதற்கான உறுதியை தருவதாக கூறியிருந்தேன். கிரீன்லாந்தில் பில்லியன் கணக்கான அமெரிக்க டாலரை முதலீடு செய்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி பணக்காரர்களாக மாற்ற தயாராக இருக்கிறேன். இதனால் அமெரிக்காவை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். உலகின் பெரிய நாடாக உள்ள அமெரிக்காவின் இந்த முடிவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறியிருந்தார். இது கிரீன்லாந்துக்கு டொனால்டு டிரம்ப் கொடுத்த ஒரு மிரட்டல் மற்றும் இறுதி எச்சரிக்கையாகவே பார்க்கப்பட்டது. அதாவது, போர் தொடுப்பதற்கு முன்பாக அமெரிக்காவுடன் இணைந்து விடுங்கள் என்று மறைமுகமாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு டென்மார்க்கும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. கிரீன்லாந்தை பொறுத்தவரை இன்று நாடாளுமன்ற தேர்தல் என்பது நடைபெற உள்ளது. மொத்தம் 31 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் 16 தொகுதிகளை கைப்பற்றும் கட்சி ஆட்சியை பிடிக்கும். கிரீன்லாந்தில் பல கட்சிகள் இருந்தாலும் 2 கட்சிகள் தான் பெரிய கட்சிகளாக உள்ளன. ஒன்று இனுயிட். இது இப்போது கிரீன்லாந்தில் ஆளும் கட்சியாக உள்ளது. இதன் தலைவர் பவுரு வெக்கெட் தான் பிரதமராக உள்ளார். மற்றொரு கட்சியின் பெயர் சைமட். இவர்கள் 2 பேரும் கூட்டணி அமைத்து ஆட்சியை நடத்தி வருகின்றனர். டொனால்டு டிரம்ப் கிரீன்லாந்தை கைப்பற்ற துடிக்கும் வேளையில் இந்த 2 கட்சிகளுக்கும் அந்த விஷயத்தில் ஒருமித்த கருத்தில் உள்ளன. கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்க கூடாது என்பதுதான் அவர்களின் முடிவு. அதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றனர். தேர்தலுக்கு பிறகும் இது நடக்கும் பட்சத்தில் டொனால்டு டிரம்ப் மாற்று யோசனையை கையில் எடுப்பார். அதன்படியாக நேரடியாக கிரீன்லாந்தை கைப்பற்ற டொனால்டு டிரம்ப் அங்கு போரை தொடங்குவார் என சொல்லப்படுகிறது. இதற்கு முன்னோட்டமாகவும் கடைசி வார்னிங்காகவும் தான் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவுடன் இணைந்து விடுங்கள் என்று கிரீன்லாந்துக்கு ட்ரூத் வலைதளம் மூலமாக மெசேஜ் அனுப்பி உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் கிரீன்லாந்தை கைப்பற்ற அமெரிக்கா போர் தொடுத்தால் இது பெரிய போராக மாறலாம். ஏனென்றால் கிரீன்லாந்தை உள்ளடக்கிய டென்மார்க் நாடு என்பது நேட்டோவில் உறுப்பினராக உள்ளது. நேட்டோவில் மொத்தம் 29 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. இதில் அமெரிக்காவும் ஒன்று. மேலும் நேட்டோவிலிருந்து அமெரிக்கா வெளியேற உள்ளதாக டொனால்டு டிரம்ப் கூறிக்கொண்டிருக்கிறார். இப்படியான ஒரு சூழலில் அமெரிக்கா டென்மார்க்கின் இந்த கிரீன்லாந்து மீது போர் தொடுத்தால் நிச்சயம் நேட்டோ உறுப்பு நாடுகள் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும். ஏனென்றால் நேட்டோவின் விதிப்படி அதில் உறுப்பினராக உள்ள நாட்டின் மீது யாராவது போர் தொடுத்தால் நேட்டோ நாடுகள் ஒன்றிணைந்து பதிலடி கொடுக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது. இதனால் அமெரிக்கா கிரீன்லாந்து மீது போரை தொடங்கும் பட்சத்தில் அது ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா இடையே போராக கூட மாறலாம்.
ஏனென்றால் நேட்டோவில் ஐரோப்பிய நாடுகள் தான் அதிகம் உள்ளன. ஏற்கனவே உக்ரைன் மீதான ரஷ்ய போர் விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பஞ்சாயத்து ஏற்பட்டிருக்கிறது. இரண்டு நாடுகளும் தனித்தனி அணியாகவே மாறியுள்ளன. நிலைமை இப்படி இருக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா கிரீன்லாந்தில் போரை தொடங்கினால் நேட்டோ நாடுகளால் அது நிச்சயம் அமெரிக்கா வெர்சஸ் ஐரோப்பிய நாடுகள் என்ற நிலையில் ஒரு போரை உருவாக்கும் என கூறுகிறார்கள் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள்.